வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைகள் பகுதி 3. இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள். இந்த காய்கறிகள், பழங்கள் தான் நம்ம உடலுக்கு மிகப்பெரிய உரமாகவும் ஊட்டமாகவும் அமையும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அவ்வளவு நன்மைகளை நம்ம உடலுக்கு கொட்டி கொடுப்பது இந்த காய்கறிகளும் பழங்களும். நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் 120 130 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு பல காரணங்கள். அந்த காரணங்களில் இந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. இப்போ எத்தனையோ விதமான காய்கறிகள், பழங்கள் இருந்தாலும் சிலது மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய விட்டமின் சி, விட்டமின் டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமருந்து. அந்த காலத்தில் அவ்வை பாட்டி அதியமானுக்கு சாகா வரம் பெற்ற நெல்லிக்கனி கொடுத்ததா ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அது மாதிரி பெரிய நெல்லிக்காயை ரெகுலராக எடுத்துக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதை நீங்கள் எந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நெல்லிக்காய் அட்லீஸ்ட் 2, அது ஜூஸ் ஃபார்மில் எடுத்தாலும் சரி, டைரெக்டாக சாப்பிட்டாலும் சரி, அது நம்மளுடைய ஓன் இதில் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock ஒரு நெல்லிக்காய் மோர் கூட அடித்து சாப்பிட்லாம். அல்லது ஒரு நெல்லிக்காயை காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் டைம் வாக்கிங்க்கு அப்புறம் கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய், கருவேப்பிலை, அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த 3 சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் நமக்கு கொடுக்கும். அப்போ என்னென்னலாம் பண்ணுதுன்னா, ஹீமோக்ளோபின், நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான், அது இருக்கக்கூடிய லெவலில் இருந்தால் தான் நம்மளுடைய பிளட்டு சர்க்குலேஷனுக்கும் சரி, நம்மளுடைய உறுப்புகளுக்கும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஸ்கின்னும் ஒரு நல்ல விதத்தில் இருக்கும். அந்த ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற படகு. நம்ம உடம்பு பூரா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஹீமோக்ளோபின் வேணும். அப்போ அந்த ஹீமோக்ளோபினை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் எத்தனையோ இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதாவது பெரிய நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, அதே நேரத்தில் நம்ம இந்த 2 மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில்